இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்க்கலாமா? பிரெட் பட்டர் ஜாம், டீடாக்ஸ் வாட்டர். இது எங்கேயும் பார்த்ததில்லை, இங்கே பார்க்குறேன். அண்ட் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது, காஃபி, ஹாட் மில்க், நம்மளே கலந்துக்கிறதுக்கு சுகர், ஜூஸஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரூட் சாலடு, பனானா, ஸ்ப்ரவுட் வச்சுருக்காங்க. இங்கே இந்த ஓமப்படி மாதிரி சாப்பிட்றது ஒரு பழக்கமாக இருக்கும் போல இருக்குது. போகா, இது போகாவில் மாதுளம்பழம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க லெமன் புரிஞ்சிக்கலான்ட்டு. இது என்னன்னு தெரியல, இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஐ திங்க் பொட்டேட்டோவை இது பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பொங்கல் மாதிரி, பொங்கலா கிச்சடியான்னு தெரியல. அதான் இவங்க தால் கிச்சடின்னு சொல்லுவாங்கள்ல, அதுன்னு நினைக்கிறேன். இட்லி பரவாயில்லையே, இங்கே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கே. சில இடங்களில் நார்த் இந்தியாவில் அப்படியே கல்லால் அடிக்கிற மாதிரி இருக்கும். சாம்பார் கலர், மணம் எல்லாமே நல்லாயிருக்கு. சட்னி, 2 வகையான சட்னி. அகெயின் கிழங்கு வகைகள். கிழங்கு எப்போதுமே இவங்களோடதில் இருக்கும் சப்ஜி. என்னென்னா ரோட்டி பராத்தா சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால். அண்ட் ஊறுகாய், தயிர். இப்படி இவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் மெனு இருக்குது. இதுதான் நேற்றுக்கு நைட்டு நான் டின்னர் கவர் பண்ண முடியல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் நடக்கிற இடத்தையும் மெனுவையும் நான் காட்டியிருக்கேன். மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இடங்களை கூட அப்படி சொல்கிறாங்க. ஆனால் மத்திய பிரதேஷ்னு பேர் வரதுக்கு காரணமே இந்த காலபைரவர் கோவில்னால தான் மத்திய பிரதேஷ்னு பேர் வந்து. உஜ்ஜயினியில் நாம் தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலதேவன் அப்படின்னா காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. உஜ்ஜயினி மாநகரத்துக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர், உலகத்து மக்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு மராட்டிய கட்டிட பாணியில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருந்தது. நல்ல கூட்டம் இருந்தது. போகிற வழியெல்லாம் பொதுவாகவே நிறைய கடைகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த கோயிலுடைய வளாகத்தை சுற்றி நிறைய கடைகள். காலபைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய் வாகனம் பைரவர், அவரை தான் பார்க்குறீங்க. காலபைரவர் சன்னதி இந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியாது, ஆனால் கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இருக்கக்கூடிய காலபைரவர் தான் காலத்தை நிர்ணயம் பண்ணுறவராக இருக்கார். நமக்கு ஆயுள் கூடணும், நமக்கு என்றைக்குமே நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா வணங்க வேண்டிய ஒரு தெய்வமாக இருக்குது. இந்த காலபைரவர் சுயம்பு மூர்த்தமாக இங்கே அருள் பாலிக்கிறாரு. இந்த கோயில் ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. காலபைரவருக்கு ஆல்கஹால் தான் நைவேத்தியமாக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கோயிலை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎம்னு சொல்லுவாங்க. அந்த கால நிர்ணயம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து தான் நிர்ணயிக்கப்படுது. பஞ்சாங்கம் கூட, சில பஞ்சாங்கங்கள் காலபைரவருடைய இந்த ஸ்தலத்தை முன் வச்சு தான் எழுதுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் காலபைரவர் குறித்த எனக்கு தெரிஞ்ச தகவல்கள். உஜ்ஜயினி யாத்திரையை இந்த காலபைரவர் ஆலயத்தில் நிறைவு பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப எங்களுடைய பயணத்தை ஓம்காரேஸ்வர் நோக்கி கிளம்பிட்டோம். ஒரு சமோசா, ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களுடைய பயணம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குங்க. மத்திய பிரதேஷ் கொஞ்சம் வளமான பகுதியாக தான் இருக்குது. நிறைய துளிர் விடக்கூடிய செடிகள்லாம் போகிற பாதையெல்லாம் பார்க்க முடியுது. மழைக்காலமாகவும் இந்த காலம் இருக்குது. மதிய உணவு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு திரும்ப எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம்.
கிட்டத்தட்ட 5 மணி நேர பயணம் உஜ்ஜைனிலேருந்து ஓம்காரேஸ்வர் போகிறதுக்கு. இந்த நர்மதை ஆறு பாருங்கள், இங்கே நிறைய சம்பிரதாயங்கள் பண்ணுறதும் ஆற்றுக்கான வழிபாடுகள் பண்ணுறதும் போட்டிங் போகிறதும் இப்படி நிறைய நடந்துட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஓம்காரேஸ்வர் அந்த ஊருக்குள்ளே என்ட்ராகும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சிலையை, ஆதிசங்கரருடைய சிலையை பார்க்க முடியும். ஓம்காரேஸ்வர் ஊர் பேரும் அதுதான், சிவபெருமானுடைய பேரும் ஜோதிர்லிங்க பேரும் அதுதான். இங்கே ரூம் இப்படி இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எங்க போறீங்க எல்லாரும்? எந்த கோயிலுக்கு? ஓம்காரேஸ்வரர். ஓம்காரம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓம்காரேஸ்வர் இருக்கிறது ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால ஆட்டோவில் போகும்போது அந்த மலையினுடைய அழகு சூப்பராக, அந்த பாதை அருமையாக அப்படி ஒரு ரம்மியமான காட்சிகளை பார்த்துக்கிட்டே போகலாம். பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய பகுதி. நர்மதை நதி கரையோரம் வந்திருக்கேன். ஓம்காரேஸ்வர் கோயில் இங்கே தான் இருக்குது. இதை சுற்றி அந்த ஆரஞ்சு கலரில் லைட்டு தெரிகிற அந்த வழியாக தான் ஏறி மேலே போய் பகவான் தரிசனம் பார்க்கணும். இப்போ நர்மதை ஆற்றங்கரையில் நடக்கக்கூடிய ஆரத்தி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். நர்மதை ஆற்றில் நடக்கக்கூடிய ஆரத்தி விழாவில் தான் நான் இருக்கேன். இந்த பக்கம் ஓம்காரேஸ்வர் கோயில் இருக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மம்லேஸ்வர் கோயில்னு சொல்லிட்டு நடுவில் நர்மதை ஆறும் காவேரி ஆறும் சங்கமிக்கிற ஒரு இடம் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நர்மதை ஆறு, அந்த பக்கம் காவேரி ஆறு கலக்கிற ஒரு இடம் இருக்கு. அது நம்ம பின்னாடி போய் பார்க்க போறோம். நர்மதா தேவிக்கு நடக்கக்கூடிய தீபாராதனை விழா தான் இப்போ நான் பார்த்தது. உங்களுக்கும் நர்மதா தேவியுடைய பரிபூரண கடாட்சியம் கிடைக்கணும். ஓம்காரேஸ்வர் தர்ஷனுக்கு நாளைக்கு தான் நான் போகிறேன். மம்லேஸ்வர் தர்ஷன் மேபி இன்னைக்கு நைட்டு பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ போகக்கூடிய எல்லா ஆலயங்கள்லையும் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேறணுன்றது தான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மமலேஸ்வர் கோயில் போக போறோம். அந்த கோயில் போற பாதையில தண்ணி பானைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. மமலேஸ்வர் இங்க நம்ம 12 ஜோதிர்லிங்கத்துல 2 ஜோதிர்லிங்கம் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. நேற்று நம்ம பார்த்தது உஜ்ஜைன் மகா காலேஸ்வர். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஓம்காரேஸ்வர். இங்க இந்த ஓம்காரேஸ்வர் என்னன்னா ஒரு மலையில இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா நதி, இந்த நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஓம்காரேஸ்வர், இந்த பக்கம் இருக்கிறது மம்லேஸ்வர் ஜோதிர்லிங்கம். இந்த இடத்துல சிவபெருமானை நோக்கி யார் தவம் பண்றாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய லிங்கத்தை பிழந்துக்கிட்டு ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுத்த ஸ்தலங்கள் தான் ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள். இந்த ஆலயத்துல சிவபெருமான் தன்னுடைய 2 பக்தர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சிருக்காங்க. தன்னுடைய 2 பக்தர்களுக்கு, அந்த கரையில ஒரு பக்தருக்கும் இந்த கரையில ஒரு பக்தருக்கும் காட்சி கொடுத்தனால இங்க அந்த 2 ஜோதிர்லிங்கத்தையும் பார்த்துட்டு போகணும். ஓம்காரேஸ்வர் மட்டும் பார்த்துட்டு போனா அது ஜோதிர்லிங்கத்தை பார்த்த முழு இது கிடைக்காது. அதனால இப்போ நம்ம மம்லேஸ்வரை பார்க்க போறோம். நாளைக்கு காலையில ஓம்காரேஸ்வர் பார்க்க போறோம். ஓம்காரேஸ்வருடைய ரூபம் ரொம்ப சின்னதா இருக்கும். இப்படி உள்ள எட்டி பார்க்கணும். ஒரு கல் மாதிரி தான் இருக்கும்.
அதை வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போ போய் மம்லேஸ்வர், ஓம்காரேஸ்வர், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நர்மதாவும் காவேரியும் ஓடும். மமலேஸ்வர ஆலயம் வழக்கம் போல் மராட்டிய ஸ்டைலில் சூப்பராக கட்டியிருந்தாங்க. பழமையான கோயில் அப்படிங்கிறது அந்த வளாகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுது. அந்நியருடைய படையெடுப்பில் நிறைய சிலைகள் அங்கே பாதி உடஞ்சி இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. போகிற வழியில் அழகழகான சிற்பங்கள், அந்த சிற்பங்கள் முழுமையாக இருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்ல கூட்டம் இருந்தது. அந்த ராத்திரி வேளையிலையும் க்யூவில் நின்று மக்கள் வந்து தரிசனம் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. பக்தி பரவசத்தில் எல்லாரும் தரிசனத்துக்காக காத்துட்ருக்கும்போது ஹர்ஹர் மகாதேவ்ன்ற ஒலி அந்த கோயில் பூரா ஒலிச்சிட்டு இருந்ததையும் கேட்க முடிஞ்சுது. சிவலிங்கம் வெளி பிராகாரத்தில் இருக்கிறத நம்ம தரிசனம் பண்ணிக்க முடிஞ்சுது. அங்கே நந்தியம்பெருமானுடைய தலையும் சிதிலம் அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. நிறைய கோயில்களை நம்ம பல காலம் முன்னாடி அந்நியர் படையெடுப்பு சமயத்துலலாம் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாமல் நிறைய இழந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. குலாப் ஜாமுன், ரொட்டி, சாவல் அரிசி, பாஸ்மதி ரைஸு, சாம்பார் மாதிரி இதுதான் மத்தியானம் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இருக்குது. சென்னா இருக்குது, கிரேவி. இது பன்னீர் பட்டர் மசாலா, அப்பளம், மட்டர் பன்னீர். நானும் மேடமும் எப்படி இறங்கிட்டோம் அப்படின்னா 2 நாளாக ரொட்டி, சப்பாத்தி, பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு சாப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இருந்தால் கூட நாங்கள் எப்படி இறங்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து சன்னா மசாலா, தய், கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து இது வந்து விச் கறி, இது சூப்பு, குலாப் ஜாமுன். மேடமும் குலாப் ஜாமுன் வந்து செம்ம டெம்டிங்காக இருந்தது. 2 சாப்பிட்டுட்டேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணுது. அதான் சொல்கிறப்பல ஒரு 4 ஐட்டம் இருந்ததுன்னா நம்ம அதுலேயே என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப புஃபே நல்ல 10 வகை பதார்த்தம்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் டெய்லியே எல்லா வேலையிலையும் உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி வெரைட்டி இருக்கா. அதனால் 2 நாளாக நிறைய சாப்பிட்டு அது என்னமோ ஃபஸ்ட்டு டே நேற்றுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது, இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லான்னு. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, போதும் இருக்கிறதுல ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடுச்சு. நானுமே அந்த சென்னா தஹி வந்து நாட்டிலலாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சூப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் இப்போ நான் சாப்பிட்றதுக்காக. சூப் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. குலாப் ஜாமுன் வேறு லெவல் சூடாகவும் இருந்தது. 2 விதமாக குலாப் ஜாமுன் நல்லாயிருக்கும். ஒன்று ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்றது, அது ஒரு டைப்பு. சுட சாப்பிட்றது ஒரு டைப்பு. நல்லா ஊறி உள்ள ஜீரா வந்து நல்லா ஃபுல்லாக இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பேர் தான் டெம்ப்ட் பண்ணுறது. தொடர்ந்து மாகங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம்.